யா மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த மாலை பொழுதுல நம்ம தட்டுறோம் தூக்குறோம்ல சந்திக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனிவேஸ் இன்னைக்கு நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோமும் எப்பவும் போலவே தாங்க. நீங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. எங்க யாருனாலும் சரிங்க, எந்த ஹீரோனாலும் சரி, அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்கள பத்தின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த பரிசு அப்படின்னு சொல்லி உங்க வீடு தேடி பரிசு வரும். அதனால நீங்க யாரை பத்தி வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு வந்து ஹீரோ பிடிக்கும், ஹீரோயினை பிடிக்கும், இல்லை டேரக்டரை பிடிக்கும், மியூசிக் டைரக்டரை பிடிக்கும், இல்லைங்க நான் இந்த மாதிரி பாடலாசிரியர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை பாடகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த பரிசு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோன்னு நினைக்கும் போது நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறேன். எல்லாருக்குமே சந்தோஷம் எங்கே வரும்னா ஒரு கேமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்ம உட்கார்ந்த இடத்துலேயே ஜாலியாக நம்மளுடைய மொபைல்லேயே ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னா நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும்? இப்போ தான் நீங்கள் நிறைய கேம் உங்கள் மொபைலில் விளையாடி போர் அடித்து போயிருக்கும். லைவாக வாங்க ஒரு விளையாட்டு விளையாடிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ தான் இந்த தட்டுறோம் தூக்குறோம். அதனால் நீங்கள் ஃபோன் எடுத்து தட்டினா மட்டும் போதும், அந்த தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எங்கள் சூர்யா பற்றி கேட்கணும். யார்? சூர்யாவா? ஆமாம். ஓகே, சூர்யா பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கோம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சூர்யாவுடைய நடிப்பில் கருப்பு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, இப்போ அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? ஹலோ, அனிருத். யாரு? அனிருத்தா? அனிருத் என்பது தவறுங்க, நல்லா யோசிங்க. 5 4 ஹலோ, தப்பு. அனிருத் தப்புங்க. 3 2 1 பவளமல்லி பாட்டெலாம் கேட்டிங்களா? ஏழுங்க. பவளமல்லி பாட்டு கேட்டிங்களா? சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே யார் போட்டாத? தெரியல. சாய் அபியங்கர். சரிங்களா? அவர் தான் கருப்பு படத்தோட மியூசிக் டைரக்டர். ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணீங்க. அது எல்லாருமே அந்த மியூசிக்னது சட்டாலுன்னு அப்படின்னதும் ஓகே அனிருத் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பற்றி. சிவகார்த்திகேயனை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயன் உக்ரைன் ஆக்ட்ரஸோட ஒரு படம் நடித்தார். அது என்ன படம்? உக்ரைனா? ஆமாம், உக்ரைன்லேருந்து அந்த நடிகையை பர்டிகுலராக இறக்கி அவரோட ஒரு படம் நடித்தாங்க. மாவீரனா? இல்லை, மாவீரனில் நடித்த நடிகை உக்ரைன் நடிகை இல்லைங்க, அவங்க சங்கரோட பொண்ணு. எந்த படத்தில் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையை வச்சு தமிழில் படம் எடுத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். மதுராசியா? இல்லை, தெலுங்கு டைரக்டர். தெலுங்கு டைரக்டர்? ஆமாம், பிரின்ஸ் அப்படின்றதா சரியான பதில். சரிங்களா? பிரின்ஸ் படம் பார்த்தீங்களா? அந்த படத்துல தான் நடிச்சாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பராக ட்ரை பண்ணீங்க, போங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? யார் எங்கிருந்து பேசுறீங்க? மகாலட்சுமி, நான் தேனியில இருந்து பேசுறேன். தேனியில இருந்தா? சரி, ரெடியா இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் முதல்ல ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆன படம் எது? மெரினா. சூப்பர்மா. ஓகே, போலாம். உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம் சிவகார்த்திகேயனை பற்றி. சரிங்களா? ஓகே, மனம் கொத்தி பறவை அப்படின்ற ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய பேர் என்ன? ஆமாம், நல்லா யோசிங்க. சரி, பாதி நான் சொல்கிறேன். ராமையா அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. தெரியலையா? கிருஷ்ணா. கிருஷ்ணா? அது வேற மாதிரி சொல்லுங்க. கண்ணன் ராமையா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக்காக ட்ரை பண்ணி இந்த முதல் கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லி 2வதுல போய் மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, அதெல்லாம் நடக்கிறதான், சகஜம் தான். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? அடடா, பாக்யராஜ் பண்ணியா? அவரை பற்றி கேட்டா போதே. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அவர் ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? அது எங்க ஆளு காமெடியா நடிப்பாரு. பெரிய விஷயத்த கூட காமெடியா சொல்லி கொடுத்துறாரு. சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்க. உங்க பேர் ஊர் சொல்லுங்க. எஸ் பாஸ்கரும் ஓடுங்க. ஓகே,
பாக்யராஜ் அவர்கள் முதல்ல இயக்கிய திரைப்படம் எது? சுவரில்லா சித்திரங்கள். என்ன படம்? சுவரில்லா சித்திரங்கள். சூப்பருங்க. ஓகே ஓகே, ரெடியா? உங்களுக்கான 2வது கேள்வி கேட்போம், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. பாக்யராஜ் அவர்கள் முதல்ல எழுதின திரைப்படம் எது? கைதியின் டைரி. இல்லை, நோ. ரெட் 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 ரெட். ஒரு கை ஓசை. சொல்லுங்க. ரெட். ஒரு கை ஓசை. இல்ல, சிகப்பு ரோஜாக்கள், சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நல்லாவே ட்ரை பண்ணீங்க. நீங்க பாக்யராஜ் அப்படின்னு அவருடைய பேரை சொன்னதுனால தான் அவரை பற்றின இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமானது எல்லாருக்குமே. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்ககிட்ட கேட்டுப்பட்டேன். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. தளபதி விஜய் பத்தி கேட்டுருவோமா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நசத்பேட்டையில இருந்து லட்சுமி பேசுறேன். ஓகே, ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? விஜய் அவருடைய ரசிகன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. இந்த படத்துல விஜயோடைய பெயர் என்ன? ரசிகன் படத்துல விஜயோட பேர் என்ன? சார், யார்கிட்ட கேக்குறீங்க நீங்க? அதுக்கு எங்கிட்டே கேளுங்க, நானே சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். சொல்லுங்க. அப்ப என்னன்னு சொல்லுங்க. என்னது? யாரு பேர் என்ன? ஹலோ, விஷ்ணுவா? விஷ்ணுன் பேரு. ஏங்க நீங்க நல்லா யோசிங்க. ஆனா என்ன, நீங்க அவர் பேரு தாங்க, அவர் பேரு விஜய் தாங்க, அதுல அவருடைய கேரக்டர் பேரு விஷ்ணு இல்ல, விஜய், சரிங்களா? ஓ சரி, பரவாயில்ல. அவங்களும் ட்ரை பண்ணாங்க. இதுல வேற நான் பேசுனது கேட்கல போறேன், நீ வேணா பேசுன்னு யார்ட்டையோ போனை வேற கொடுத்தாங்க. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. சரி, என்னன்னா நீங்க கால் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உடனே நாங்க எடுத்துருவோம். அதுக்குள்ள என்னையா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடக்கூடாது. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? பேரும் பழனி, ஊரும் பழனியா? ஓகே. யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? யாரு? ஓ சரி, ஓகே. அப்படி வரீங்களா நீங்க? சரி, அவரை பத்தின கேள்விகள் கேட்போமா? உங்களுக்கான முதல் கேள்வி, தளபதி விஜய் அவருடைய நடிப்புல லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, தெரியுமா? இந்த படத்துல ஹீரோ என்ன நடிச்சது யாரு? என்ன படம்? லவ் டுடே. ஹீரோயினுங்களா? ஹீரோயின் சொல்லுங்க. லவ் டுடே ஹீரோயின். ஆமா. 5 4 3 2 1 0. சுவலட்சுமி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே. யார்கிட்டயாவது கேட்டீங்களே, கேட்கறவங்களுக்கு முதல்ல அதுக்கான பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுருக்கணும். இப்போ போச்சா என்னங்க நீங்க? சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். இதை தட்டுறோம், தூக்குறோம். வணக்கம் சார். வணக்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? தனுஷ் பத்தி சார். தனுஷ் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தனுஷ் அவருடைய இயக்கத்துல வந்த முதல் திரைப்படம் எது? பவர்ஃபுல்லா ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. பவர் பாண்டி சார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? சரிங்க சார். ஓகே, உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन, ராயன் திரைப்படத்துல தனுஷோடைய பெயர் என்ன? கதாபாத்திரத்துடைய பெயர்? காத்தவராயன் சார். காத்தவராயன். சூப்பருங்க. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம், சரிங்களா? சரிங்க சார். ஓகே, தனுஷ் அவர்களுடைய 3வது கேள்வி, நீங்க இதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். இன்னும் 2 क्वेश्चन இருக்கு, சரிங்களா? சரிங்க சார். ஓகே, தனுஷ் நடிச்ச ஒரு ஹிந்தி திரைப்படங்க. ஹலோ. சரிங்க. ஓகே, சொல்லுங்க சார். ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். தனுஷ் நடிச்ச ஒரு ஹிந்தி திரைப்படங்க. அதுல ஒரு பிரபல இந்தி ஆக்டரும் நடிச்சிருப்பாங்க. ஹலோ. அக்ஷய் குமாரா? ஆமா சார். இல்ல, அவரு தாங்க வந்து இங்க நம்ம எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அங்க அப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அமிதாப் பச்சன், சரிங்களா? அவர் என்ன படம் நடிச்சாங்க 2 பேரும் சேர்ந்து? படம் பேர் தெரியல, நான் விட்டுட்டீங்களா? நான் தான் அமிதாப் பச்சனால எடுத்துக்கிட்டானே. 2 பேரையும் சேர்த்தாலே வந்துருங்க.
என்னது? அட தெரியலையா? தெரியல சார். ஹலோ, சொல்லுங்க. அமிதாப் சரிங்களா? ஷாமிதாப். ஓகே, சரி. சரி, கரெக்டாக பதில் சொன்னீங்க. ஓகே, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொன்னீங்க. வெயிட்டே பண்ணாதீங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தட்டுங்க, நம்ம விளையாடுவோம், பரிசை தூக்குங்க. காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் ரோஹித். ரோஹித், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் ரோஹித்? சிவகார்த்திகேயன். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ரஜினி முருகன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுடைய பெயர் என்ன? கதாபாத்திரத்துடைய பெயர்? மனோகர். மனோகர். மனோகர் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சரி. ஒரு சூப்பர் ஹீரோ படம் சிவகார்த்திகேயன் நடிச்சாரு. அந்த படம் பேரு ஹீரோ தான். டைரக்டர் யாரு? PS மித்ரன். PS மித்ரன் என்பது சரியான பதில். போங்க, தூள் கிளப்பிட்டீங்க. உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். சரிங்களா? ஏன் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஏன்னா அவரோட அந்த ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நகைச்சுவை கலந்து. அப்படி, சரி, ஓகே. உங்களுக்கான நான்காவது கேள்வி. சிவகார்த்திகேயனோட நடிப்புல மான் கராத்தே படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? அனிருத் என்பது சரியான பதில். உங்களுக்கான கடைசி கேள்வி போறோம். இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வின்னர். சரிங்களா? சரி. ஓகே, உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. ரஜினி முருகன் படத்துடைய எடிட்டர் யாரு? 3, 2, 1. விவேக் ஹர்ஷன் என்பது சரியான பதில். சூப்பர், வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றியா? சூப்பர் சூப்பர். கடைசியா அஞ்சாவது கேள்வி பார்த்து தானே சொன்னீங்க. சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சரிங்களா? உங்க பேர் சொல்லுங்க. ரோஹித். ரோஹித், எங்க இருந்து? சென்னை. ஓகே, எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ரோஹித். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சுகில் நகரப்பேட்டையில இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கென் கருணாஸ். கென் கருணாஸ் பத்தின கேள்வி போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி. அசுரன் படத்துல கென் கருணாஸோடைய பெயர் என்ன? அசுரன் படமா? அவள் நடிச்சதே உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன நினைச்சீங்க? நான் வந்துட்டு ஒரு படம் மட்டும் தான் நடிச்சாங்கன்னு. யூத் மட்டும் நடிச்சாரு நினைச்சீங்களா? சரி, இது கூட பரவாயில்ல. நான் நல்லவேளை சின்ன வயசு ரகலபுரத்துக்குலாம் போயிருப்பேன். மாட்டிருப்பீங்களே. இல்ல, லைட்டா ஞாபகம் வருது. கருணா. சரி, பரவாயில்ல. அவர் பேர் வந்து சிதம்பரம். சரிங்களா? சிதம்பரம் படிப்பை மட்டும் யாராலும் எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? பார்த்துருக்கணும், நீங்க விட்டீங்க. சரி, பரவாயில்ல. அசுரன் நடிச்சாரா? ஒரு ஷாக்கு வேற. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். அவனாசில இருந்து பேசுறேன் சார். அவனாசில இருந்து கார்த்திக். ஓகே, கார்த்திக், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கார்த்திகை பத்தி. ஓ, கார்த்தி. இப்போ கார்த்தி பத்தி கேள்வி கேட்கறாரு. நைஸ் 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 நைஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, யார்? சூர்யா தம்பி கார்த்தியா? ஓகே ஓகே, சரி. அவர் முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண படம் இருக்கு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி. எந்த திரைப்படம்? அடிச்சு தூள் கிளப்புங்க, போங்க. ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? கார்த்தி அவருடைய நடிப்புல பையா அப்படின்னு படம் இல்லையா, இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? இன்னும் இவ்வளவு சூப்பரா சொல்றீங்களே. சரி சரி, லிங்குசாமி என்பது சரியான பதில். சரிங்களா? என்ன எல்லாத்தையும் பத்தி அவரை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன மேட்ரு? அட்ராக்டா? சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சகுனி படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? சகுனி படத்துடைய கேமராமேன். 5, 4, 3, 2, 1, 0. முத்தையா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? அச்சு தூள் கிளப்புறீங்களே. எல்லாரும் இப்படிதான். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் நம்ம வந்து வெறும் படத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் ஒரு சில பேர் படத்துக்கு முன்னாடி போடுற டைட்டில் முதல் கொண்டு பார்த்தா உங்களுக்கு படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். சும்மா பார்க்கறது மட்டும் இல்லாமல் சேர்த்தே பார்த்துருவாங்க போல பேரையும். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் வையமட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வின்னு சொல்லுங்க. ரஜினி பத்தி. ரஜினி அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. அண்ணாமலை படத்துல ரஜினி அவருடைய பேர் என்ன? அண்ணாமலை படத்துல அண்ணாமலை தான்.
இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கேள்வி கஷ்டமா கேட்பேன், பரவாயில்லையா? சரியா இவ்வளவு கஷ்டமான, இப்ப நான் கஷ்டமான கேள்வி தானே கேட்டேன் உங்களுக்கு. ஆமா. இப்படி கஷ்டமா கேட்பேன் நான், அப்படிதான் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே, முதல்ல எந்த திரைப்படத்துல அவரு அவருடைய சிகரை ஃபிளிப் பண்ணி போட்டாரு? அப்படி பிடிப்பாருல, டபால்னு பிடிப்பாரு வாயில. சிகரெட் தானே? என்ன படம்? நினைத்தாலே இனிக்கும். இல்ல இல்ல இல்ல, நினைத்தாலே இனிக்குமா? அதுல உச்சி போடுவாரா? கரெக்டா? சிகரெட்டை போடுவாரா? ஆமா. சூப்பர், கரெக்ட் 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 கரெக்ட். நீங்களும் எல்லாரும் மாதிரியும் பாஷா அப்படி சொல்வீங்களோன்னு நினைச்சேன், பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்கீங்க. வெறித்தனமான ரசிகர்னு ஒத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. ஆடுபுலி ஆட்டம் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் டைரக்டரா? ஆமா. 5 4 3 விஜய் ஆனந்த். 2. ஐயோ, இது என்னன்னு சொல்றது? பாதி கரெக்டுங்க, பாதி தப்புங்க. விஜய் பாஸ்கர் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? பரவாயில்ல, நல்லாவே முயற்சி பண்ணீங்க, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்ங்க. ஹலோ, என் பேர் சாந்தி, நான் கடலூர் கொண்டிப்பாடி. நான் ரஜினிகாந்த் ஃபேன். ரஜினிகாந்த் பற்றி கேள்வி கேளுங்க. கேட்குறேங்க. நீங்க என்ன பண்றீங்க முதல்ல? நான் ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, முதல்ல ஹேய் 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 அப்படின்னு சூப்பர் ஸ்டார்னு போட்டாங்க இல்லையா? எங்க இருந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் ஸ்டார்ட் ஆச்சு படத்துல? முதல்ல பாஷா. பாஷா இல்ல. பாஷா தான் இல்ல, தவறு. தெரியலையா? தெரியல சார். பைரவி அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் வந்துச்சு, சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பத்தி கேளுங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல எந்த திரைப்படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க? முதல்ல திரைப்படம். மாட்டிக்கிட்டீங்களா? கஷ்டமா இருக்கா? சரி, ஈஸியா ஏதாவது கேட்கவா? சரி, காலா அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு, இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. காலா யார் யார் யார்? தூக்கி அடிச்சிருந்தாப்பா, உட்கார் முதல்ல அப்படின்னு டான் 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 மியூசிக்லாம் போடுவாங்க. யாரு சொல்லுங்க? தெரியலையா? ரஞ்சித் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்னடா அது வராங்க, அது குட்டி குழந்தைக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல, குழந்தை பேசலன்னு அவங்களே குழந்தையா மாதிரி பேசிட்டாங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வாங்க வாங்க, மேடம் கிட்டலாம் பேசியாச்சு, நீங்க ஷோக்குள்ள இருக்கீங்க. இப்போ யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? மேடம் வந்து கமலஹாசன் பத்தி கேட்கணும் மேடம். உலக நாயகன் கமலஹாசன் அவரை பத்தி கேள்வியா? சரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. உங்க பேர், ஊர் சொல்லுங்க. என் பேர் வந்து புவனேஸ்வரன் தலைவாசல். ஓகே, களத்தூர் கண்ணம்மா படத்துல நடிக்கும் போது கமலஹாசன் அவருடைய வயசு என்ன? 6 வயசு. இல்ல, தவறு. இல்ல சார். ஆமா, நீங்க என்ன அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க? அவர் 5 வயசுல தாங்க நடிச்சாரு. ஓ சாரி சார். பரவாயில்ல, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? தபால்னு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, என் கூட பேசுங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ சினிமாவில் அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும். 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம், 5க்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி பரிசு உங்களுடைய வீடு தேடி வரும். காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் நாகப்பட்டினம் ஜெகபர் சாலி. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்தி. சிவகார்த்தியா? கேன் வராதா? தாயன். சரி, ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? எந்த படத்துல நயன்தாரா ஒரு பாடலுக்கு சிவகார்த்திகேயனோட நடனம் ஆடிருப்பாங்க? எத்தனை நிமிஷம் டைம் கொடுப்பீங்க? எத்தனை நிமிஷம் கொடுப்பனா? முடிஞ்சிருச்சு டைம், அவ்வளவுதான். எதிர் நீச்சல் என்பதாங்க சரியான பதில். விட்டுட்டீங்களே சிவகார்த்தி அப்படின்னு நீங்க கே என்ன சொல்லாம, சரி ஈஸியா சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன், பரவாயில்ல. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்ட அந்த டைம்ல படால்னு உடஞ்சு போச்சே மனசு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ
ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வினோதினி வினோதினியா, எங்கிருந்து கால் பண்றீங்க? சக்ரஸ் பாண்டியன். ஓகே, உங்களுக்கான கேள்வி யாரை பத்தி கேட்கணும்? யாரை விஜயை பத்தி கேட்கணுமா? சரி, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, சுறா படத்துல யாரு ஹீரோயினா நடிச்சாங்க? தமன்னா. யாரு? தமன்னாவா? அப்பா சொல்லி கொடுக்குறாரா? சரி, உங்களுக்கான உங்க சரியா சொல்லிட்டீங்கம்மா. சூப்பர்மா சூப்பர்மா. ரெண்டாவது கேள்வி போவோம், சரிங்களா? உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, சரி. ஓகே, விஜயின் நடிப்புல ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. 5 4 3 2 1 0. ஏய், ஆனா இப்படிதான் இருக்கணும். தெரியலன்னு சொல்லிடுறிய, ஒத்துக்க. நம்ம எதுக்கு போய் தேடிக்கிட்டு அப்படின்னு விட்டீங்களா? நல்ல வேற கேள்வி வேற கேள்வி இருந்தா கேட்க. வேற கேள்வி கேட்கவா? அட என்ன நீங்க. சரி சரி, ஓகே, உங்களுக்கு வேற கேள்வி கேட்போம், சரிங்களா? ஹலோ, சரி. வில்லு படத்தோட டைரக்டர் யாரு? இல்ல, பிரபுதேவா என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட்டி, உங்களுக்காக தான் இன்னொரு கேள்வி கேட்டேன், சரிங்களா? கியூட்டா பேசுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம்ங்க, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சாரை பத்தி. விஜய் சாரை பத்தி. காதலுக்கு மரியாதை படத்துடைய டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி அதான். காதலுக்கு மரியாதை படம் பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன், அதுதான் நான் அதிக டைம் பார்த்திருக்கேன். லவ் யாரு டைரக்டர்? சில்லு சில்லுன்னு சொல்லுங்க. தெரியல. ஃபசல் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, பரவாயில்ல, நீங்க சொல்லியிருக்கலாம், மாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட் கால் யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் மயிலாடுதுறையில இருந்து லதா பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் லதா உங்களுக்கு? இசை ஞானி இளையராஜா. இசை ஞானி இளையராஜா அவர்களை பத்தின கேள்வி கேட்போம், ரெடியா? சரி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவருடைய ஃபேவரட் சாங் எதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு அப்படின்னா எந்த பாட்டு? ஜனனி. ஜனனியா? ஓகே ஓகே, சரி, உங்களுக்கான கேள்விக்குள்ள போவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி கேட்க போறோம், சரிங்களா? சரி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? கரெக்டா வின் பண்ணிடணும், இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே சரி சரி. ஓகே, ரெடி தானே? ரெடி. ஹலோ. ரெடிங்க. ஏங்க கேட்கலங்க. ரெடி. ஓகே ஓகே, சரி. இசைஞானி இளையராஜா அவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ராசையா. ராசையாவா? ஆமா. சூப்பர், போங்க, சொல்லிட்டீங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி. ரெடியா? அடுத்தது போலாமா? போலாம்ல. அடுத்த என்ன கேள்வி அப்படின்னா, பிரஜினோட நடிப்புல ஒரு படத்துக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் போட்டார். என்ன படம்? ரஜினியோட படத்துக்கு. பிரஜின் இல்லைங்க, பிரஜின் பிரஜின். ஆமா, நினைவெல்லாம் நீயடா என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குங்க. எக்கச்சக்கமாக பேச போகிறோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் கால் பண்ணிங்கனாலும் சரிங்க, தயவு செஞ்சு டிவி பக்கத்துலேருந்து பேசாதீங்க, கொஞ்சம் தூரமாக வந்து பேசுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் எங்க கூட பேசுங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தால் எப்படி வின் பண்ணுவீங்க, ஆனால் நீங்களும் வின் பண்ணுவீங்க அப்படின்ற ஆசையோட மக்களே எல்லாரும் உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு டபால்னு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பேசுவோம், நிறைய விளையாடுவோம். காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 என்ன ஒரு ராகத்தோட வருது? உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் அவரை பத்தின கேள்விகள் கேட்கலாம், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? இப்ப அவருடைய நடிப்புல பீஸ்ட் பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? கூட நடிச்சது யாரு? அலமித்தி ஹபீபு அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே. த்ரிஷா கிடையாது, பூஜா ஹெக்டே என்பதுதான் சரியான பதில். ஆமா, அது 3 3 2 1 இருக்கீங்களே. மிஸ் ஆயிடுச்சே, பட் சூப்பரா ட்ரை பண்ணீங்க, சரியா? தேங்க்யூ. பரவாயில்ல, குட்டி குட்டி காலர்லாம் வராகும்போது சந்தோஷமா இருக்குதுப்பா. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கௌசல்யா from Hyderabad. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி.
ஓகே, அவருடைய நடிப்பில் பிரியமுடன் அப்படின்ற படம் வந்துச்சுல, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் டைரக்டர். ஆமா, பிரியமுடன். பிரியமுடனா? ஆமா, தேவா என்பது சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? ஒன்ஸ் மோர் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? ஹீரோயின் வந்து சிம்ரன். என்ன அவங்களுடைய கேரக்டர் பேரு? கவிதையே தெரியுமா? தெரியலையா? கவிதை இல்ல, கவிதா. தைய மட்டும் தூக்கி தா போட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். கவிதா என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். 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 யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? லக்ஷ்மி பேசுறேன். ஓகே, நெஞ்சுநிலை அப்படின்ற படம் நடிச்சாரு. அந்த படத்துடைய இயக்குனர் யாரு? ஏங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். அவங்க அப்பா எஸ், சரி, சரியான பதில். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? ஆமா, தேவா இல்ல, வித்யாசாகர் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? கொஞ்சம் இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன். இன்னொரு சான்ஸ் கொடுக்கவா? நிறைய காலர்ஸ் வெயிட் பண்றாங்களே, நம்ம வேற முடிய போறோம். நாளைக்கு கால் பண்ணுங்க, மறுபடியும் பேசுவோம், மறுபடியும் விளையாடுவோம். ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சரி, நாளைக்கு கால் பண்ணுங்க, பேசுவோம், சரிங்களா? கால் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க, மறுபடியும் பேசுவோம். இப்போ என்ன கேட்டா விட்டு போயிருவீங்க நீங்க, அதனாலதான் உங்களை நாளைக்கு வர சொன்னேன். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க? அக்ஷயா, நாங்க பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம். பொள்ளாச்சி அக்ஷயா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட். ஓகே அக்ஷயா, ரெடியா இருக்கீங்களா? யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினி பத்தி கேட்கணும். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம், சரிங்களா? ஹலோ. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகும், சரிங்களா? ஜெயிலர் படம் பாத்தீங்களா? பார்த்தோம். இந்த படத்துல ரஜினி அவருடைய பேர் என்ன? இதுல ரஜினி அவருடைய பேர் என்ன? ஒரு விலங்கோட அவர் ஒப்பிட்டு சொல்லுவாங்களே, அது என்ன விலங்கு? ஹுக்கும் டைகர் என்பது சரியான பதில். போங்க, சரியா? ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே, ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல எந்திரன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா? இதுல அந்த ரோபோவோட பேர் என்ன? சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம், சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல பேட்டை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, இதுல ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் என்ன? என்ன படங்க? பேட்டை பராக். டைம் முடிஞ்சு போச்சு, தெரியலையா? காளி என்பதுதான் சரியான பதில். ஆமா, காளி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் பத்தி. விஜய் பத்தின கேட்கலாம் கேள்விகள். உங்களுடைய பேரு, ஊரு சொல்லுங்க. என் பேரு சுமையா. நான் வந்து கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. நிலவேவா அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தோட டைரக்டர் யாரு? நிலவேவா படத்தோட டைரக்டர் யாரு? 5 4 3 ஈஸியா தான் இருக்குது. நிலவேவா படம் பார்த்தது இல்லையா? யாருன்னு தெரியலையா? வெங்கடேசன், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் வந்தாச்சுங்க, நிறைய பேர்கிட்ட பேசியாச்சு. எனிவேஸ், இதே மாதிரி நீங்களும் எங்கள் கூட பேசணும், விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் 4:30க்கு ரெடியாக இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதை தட்டுறோம், தூக்குறோம்.